buddies, welcome to Mobile Training Academy. So, என்ன பின்னாடி क्वेश्चंस எதனா தெரியுதா? தெரியலல்ல. ஸோ ஒருத்தர் என்ன பேச வராங்க அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. சார் கொஞ்சம் நவுந்து நின்று பேசுங்க, நான் கொஸ்டின்ஸ் பார்த்தேன், ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுறேன். இப்படி தான் பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறீங்க. என்ன அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுக்கறது எவ்வளோ பெரிய முக்கியம். ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போய் தியேட்டரில் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக உட்காந்தா பாட்டு போயிடுச்சா சார், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டாங்களா, ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டாங்களா, இதெல்லாம் கேட்குறீங்கல்ல. அப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுக்காம ஒரு ஸ்டார்ட் பண்ண உடனே பின்னாடி அப்போ எங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு தேவை கொஷின்ஸ் மட்டும்தான், எங்களுடைய அறிவுரைகளோ அல்லது எங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இவ்வளவு நாளும் லைவ் கிளாஸ் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் முன்னாடி உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா அவங்க பேசுறது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம பின்னாடி தெரியுற கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணுறது, உட்காந்து ஆன்சர் பண்ணுறது. கொஷின் எங்கே போயிட போகுது, இல்லை அந்த கொஷினுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ 2 கேள்வி ஒரே டைமில் டிஸ்பிளே ஆகுதுன்னா எல்லாருமே என்ன பண்றீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இதுக்கு பண்றீங்க. யார் முதல்ல பண்றீங்கன்றதை தான் முன்னேற்றமா எடுத்துக்கிறீங்களே தவிர அங்க என்ன சொல்ல வராங்கன்றதே காது கொடுத்து கேட்கல. இப்போ இந்த ஒரு கொஸ்டினோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றோம். பிசி அல்டிமேட் சீரிஸ்ல கொஸ்டின் ஈஸின்னு சொல்றீங்கல்ல, ஈஸின்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாரு, அந்த கொஸ்டின் உனக்கு முதல்ல படிச்சோனே ஈஸியா மாறல, படிக்க தான் ஈஸியா மாறுச்சு. அதை படிக்கும் போது நீ எதனா ஒரு பாயிண்ட்டை சப்போஸ் மிஸ் பண்ணிருப்பேன், அதை மேபி அந்த ஸ்டாஃப் சொல்லும் போது காதால கேட்கும் பொழுது அந்த பாயிண்ட் உனக்கு என்னவா தெரியும், உனக்கு புரியுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை கேளுங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பிசி அல்டிமேட் சீரீஸே ஆரம்பிச்சது. இதனுடைய நோக்கம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படித்த கேள்விகள், நீங்க படிக்க தவறிய பாயிண்ட், இதுதான் வந்து நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதை விட்டுட்டு அந்த ஒரு 3 கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுதுன்னா அடுத்தடுத்து ஆன்சர் சொல்றதுல நானும் ஆன்சர் சொல்லிட்டேன்னு சொல்றதுல பெருமை இல்லை. அந்த ஆன்சர் சொல்ல தவறிய பாயிண்ட்டுகள் எதனா கொஸ்டின்ஸ் நாளைக்கு ஃபார்ம் ஆகலாம். நான் ஷியோரா சொல்றேமா, நீ இந்த பிசி அல்டிமேட் சீரீஸ்ல கிட்டத்தட்ட இந்த வாரத்தினுடைய இது எபிசோட் 15. ஸோ 325 கேள்விகள் பார்த்துருப்பேன். இதே கேள்விகள் உன்னுடைய எக்ஸாம்ல வரும்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த வகையான ஆதாரமும் இல்லை. ஆனா இதெல்லாம் படிச்சா எக்ஸாம்ல வர கேள்விகளை அட்டென்ட் பண்ற அளவுக்கு தைரியம் வரும், யோசிக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் வரும். சப்போஸ் இந்த கேள்விகளே டேரக்டா வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணிடுவேன். இந்த கேள்விகள் வராத நாங்கள் சொல்றோம் பாரு, அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கேள்விகள் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணுவல்ல. ஸோ தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. நான் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் தான் உனக்கு டிஸ்பிளே ஆகும், 2 கொஸ்டின்லாம் டிஸ்பிளே ஆகாது. அப்போ ஒரு கொஸ்டின்லேயும் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆன்சர் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னே எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம இருக்க போறது எபிசோட் நம்பர் 15, புவியியல் வினாக்கள் உங்களுடைய பிசி அல்டிமேட் சீரீஸ்ல. ஓகேவா, போலாமா? எந்த கொஸ்டின் கண்ணுக்கு தெரியல, இப்ப தெரியும் இதுக்கு மேல. ஓகேவா? ஸோ உன்னுடைய முதல் கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது? இதுதான் உன்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. ஸோ இந்த நேரத்துக்கு கமெண்ட்டை பத்த வச்சுட்டு இருப்பீங்க, பத்திட்டு போட்டோ ஆன்சர் நல்லா தெரிக்க விடுங்க. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருந்து எங்க வரையும் ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியாவினுடைய வரைபடத்தை எடுத்துக்கிட்டுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இந்தியாவினுடைய வரைபடத்தை நீ எடுத்துக்கும் பொழுது இந்த பக்கம் இருக்கக்கூடியதுதான் உன்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா, மராட்டியம், கர்நாடகா, கேரளா, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து உனக்கு தொடர்ச்சி, அதாவது அரபிக்கடல் இருக்குல்ல, இந்த அரபிக்கடலுடைய நீளத்துக்கு சமமா இருக்கக்கூடியது தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? அதனுடைய நீளத்துக்கு சமமா இருக்கிறது தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. கிட்டத்தட்ட 1,00,000, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, 1,60,000 சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்டது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அப்ப எவ்வளவு பெரிய மலை பார்த்துக்கோங்களேன். ஸோ இதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த மராட்டியம், இந்த மகாராஷ்டிரா, இந்த கர்நாடகாலெல்லாம் இந்த மலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாயத்ரி மலைன்னு சொல்லுவாங்க. என்ன மலை? சாயத்ரி மலை. இப்ப தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம்னா நீலகிரி மலைன்னு சொல்லலாம், இல்ல ஆனைமலை, இந்த மாதிரி எதனா சொல்லலாம். கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா அகத்திய மலை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு கேள்வி இருக்கு இதுல, அகத்திய மலை எங்க உள்ளது? கேரளா. ஏன்னா கேரளாவில் என்னன்னு சொல்லுவாங்க? அகத்தியம். நீலகிரின்னு எங்க சொல்லுவாங்க? நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவான இடம். அப்ப மராட்டியம், கர்நாடகா என்ன சொல்லுவாங்க? சாயத்ரி மலை. அப்ப இவ்வளோ பேர்களுக்கு இந்த மலைக்கு ஒரு மலைக்கு பேராவே இருக்கு. ஸோ அடுத்தது இங்க கேட்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். ஸோ இந்த கேள்வி எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலான்னு பாருங்க. தெரிஞ்சிச்சு ஆன்சர் என்ன? ஆனைமலை நீ சொல்லிட்ட, அவ்வளவுதான். இது வந்து நீ படிச்ச சொன்ன, ஆனா இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராலாம் இருக்குல்ல. இந்தியாவின் உயர்ந்த சிகரம், இந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? K2. புக்கு டேட்டா படி K2, காட்வின் ஆஸ்டின்னு சொல்லக்கூடிய K2. கூகுள் டேட்டா படி இந்தியாவுக்குனே சொந்தமா இருக்கக்கூடிய மலை எந்த மலை? கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா கிட்டத்தட்ட 8,586 மீட்டர் உயரம் கொண்ட கஞ்சன்ஜங்கா மலை தான் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த சிகரம். உலகத்தின் மிக 3வது உயர்ந்த சிகரம் வந்து கஞ்சன்ஜங்கா. உலகத்தில் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட்
எவரெஸ்ட். எவ்வளவு உயரம் சார்? இதை கூட கேள்வியை கேட்டிருக்காங்க. 8848.86. ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர், நடப்பு நிகழ்வுகள் கேட்டப்பாரு. இதுவரை 8848 அறியப்பட்ட மவுண்ட் எவரெஸ்டின் உயரமானது இப்பொழுது நேபாளம் மற்றும் சீனாவின் கூட்டு முயற்சியால கண்டுபிடிக்கப்பட்ட உயரம் என்ன? 8848.86. மலை வளர்ந்திருக்கான். அப்போ இது உனக்கு கரண்ட் அஃபேர்ல கேட்கலாம், மேபி மவுண்ட் எவரெஸ்டோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப 8848.86. சோ இதுதான் மவுண்ட் எவரெஸ்ட். இது இந்தியாவின் இல்ல, உலகத்தினுடைய உயர்ந்த சிகரம். இந்தியாவின் உயர்ந்த சிகரம் K2, புக் டேட்டா படி K2 மலை. ஆனா நம்ம ஒரிஜினல் கூகுள் டேட்டா படி கஞ்சன்ஜங்கா. நீங்க புக் டேட்டாவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏன்னா புக் டேட்டா தான் ஆன்சர். K2. அப்போ மவுண்ட் எவரெஸ்ட் இது உலகத்தின் உயர்ந்த சிகரம், இந்தியாவின் உயர்ந்த சிகரம் K2. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னு கேட்கலாம், தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னு கேட்கலாம். என்னது? தென்னிந்தியாவின் உயரமான சிகரம். எது கேட்டாலும் ஆன்சர் என்னதான்? ஆனைமலை தான். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம்னால ஆனைமலை, தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் கேட்டாலும் ஆனைமலை. எவ்வளவு உயரம்? 2695 மீட்டர். எவ்வளவு? 2695 மீட்டர். அப்போ தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் கேட்ட நிறைய இருக்குல்ல. உயர்ந்த சிகரம் நம்ம ஒன்னே ஒண்ணு பார்த்தோம், ஆனா எவ்வளவு இருக்கு பாரு. தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. தொட்டபெட்டா, தொட்டபெட்டா அடிச்சிடுவேன். தொட்டபெட்டா. தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் என்ன? தொட்டபெட்டா. தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. இந்தியாவின் உயர்ந்த சிகரம் K2. உலகத்தின் உயர்ந்த சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட். உயர்ந்த சிகரங்கள்ல இத்தனை வகை இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம சொல்லும் போது காது கொடுத்து கேட்கறது இல்லை. நான் என்ன பண்றது? புரிஞ்சுச்சா? அப்ப இதெல்லாம் உனக்கு ஒரு எக்ஸாம்ல மார்க்கா வர வாய்ப்பு இருக்கு. வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை எது? வேலூர் மாவட்டம். இந்த மலை வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் பொதுவான மலை இல்ல, திருவண்ணாமலைக்கும் அது பொதுவான மலை தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலை. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை ஜவ்வாது மலை. சோ காவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, பெரிய டெலஸ்கோப் இருக்கக்கூடிய ஊர். எங்க ஊர் தான் வேலூர். நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோங்க. காவலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலஸ்கோப் இருக்கும், தொலைநோக்கி, மிகப்பெரிய தொலைநோக்கி உள்ள ஒரு ஆராய்ச்சி கழகம், காவலூர் ஆராய்ச்சி கழகம் அமைந்துள்ள மலை எது? ஜவ்வாது மலை. அப்போ வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மத்த மலையெல்லாம் உனக்கு கேட்கலாம்ல. சப்போஸ் கேள்வியில இது இல்லாம வேற மாவட்டம் கூட கேட்கலாம்ல. சோ தெரிஞ்சுக்கோ. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? நாமக்கல். நாமக்கல். கொல்லிமலை இருக்கக்கூடிய மாவட்டம் நாமக்கல். இங்கதான் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. கிட்டத்தட்ட 300 அடி கொண்ட நீர்வீழ்ச்சியும் கொல்லிமலையில தான் இருக்கு. அப்ப கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். கஞ்சமலை. கஞ்சமலை அதிக சித்தர்கள் புழங்கக்கூடிய இடம், அதனால திருவண்ணாமலைன்னு சொல்லிடாதீங்க. கஞ்சமலை இருக்கக்கூடியது சேலம். கஞ்சமலை இருக்கக்கூடியது சேலம். தீர்த்தமலை தர்மபுரி. தீர்த்தமலை தர்மபுரி. அப்போ தெரிஞ்ச ஒண்ணத்தை மட்டும் சொல்லாதன்னு தெரியாததையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த செஷன், பிசி அல்டிமேட் செஷன். அப்ப ஜவ்வாது மலை என்பது வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. வேலூர் தான். சோ கொல்லிமலை இருப்பது நாமக்கல், தீர்த்தமலை இருப்பது தர்மபுரி, கஞ்சமலை இருப்பது சேலம். உன்னுடைய மூன்றாவது கேள்வி, இந்து சமய மக்களின் புனித நதி என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எது? இந்து சமய மக்கள். சோ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட இந்த உலகத்துல இந்து சமயம் என்பது 3வது அதிகபட்ச மக்கள் தொகையை கொண்டது. நேபாளம் மற்றும் இந்தியாவில் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மதத்தினரை சேர்ந்தவர்கள் தான் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். சோ அவர்களுடைய புனித நதி. நமக்கு இங்க கங்கை எல்லாம் கொடுக்கல, 2 இடத்துல வைகைனே வச்சுட்டாங்க, ஒரு இடத்துல காவேரின்னு கூட மாத்துக்கும். சோ எது ஆன்சர்னு பாத்தீங்கன்னா தென்பெண்ணையாறு. இது உன்னுடைய ஸ்கூல் டேட்டாலே இருக்கு. இந்து மக்களின் புனித நதி என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு தென்பெண்ணை ஆறு. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டின் வடகிழக்கு. இது கொஞ்சம் மேலே ஏத்திக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் நம்ம இந்தியா மேப்லாம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவக்காற்று காலம் தொடங்கும் மாதம் எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. வடகிழக்கு மழை. அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு மழை என்றால் 2 விதமான மழைகள் தான். நமக்கு இருக்கக்கூடிய திசைகளே 4 திசை. ஒன்னு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப 2 பருவநிலை காலங்கள் தொடங்கும். ஒன்னு வடகிழக்கு பருவமழை, இன்னொன்னு தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு, வடகிழக்கு. சோ வடகிழக்கினுடைய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் டிசம்பர். இப்ப வரப்போகுது நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர்ல இருந்து டிசம்பர். கிட்டத்தட்ட தமிழகம் 60 விழுக்காடுகளில் இருந்து 80 விழுக்காடுகள் வரையும் மழை பொழிவை பெறக்கூடிய ஒரு நிலை அக்டோபர்ல இருந்து டிசம்பர்ல இருக்கும்.
சரிங்க சார், அந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஏதோ சொருகுனீங்களே, அது எப்போ? தென்மேற்கு பருவமழையினுடைய காலம் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர். இது வந்து தென்மேற்கு. கேப்பா வடகிழக்குலயே உஷாரா இருக்காங்களே, தென்மேற்கு கேட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஜூன்ல இருந்து டிசம்பர். அப்ப நமக்கு பாரு, மே வரையும் வெயில் கொளுத்துது. ஜனவரி ஆரம்பிச்சு மே வரையும் அப்படியே வெயில், குளிர் வெயிலுன்னு காத்துட்டோம். மேற்கு அடுத்து ஜூனு, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரையும் தென்மேற்கு பருவக்காற்று. இப்ப பெஞ்சிச்சு பாரு, கிட்டத்தட்ட 20% மழை பொழிவை தான் நம்ம பெறுவோமா, 20ல இருந்து ஒரு 30-40க்குள்ள. ஆனா அதுவே இப்ப பிச்சு விளாசிட்டு இருக்கு. இன்னும் அதிக மழை பொழிவு. ஆனா இவங்க அதிகம் சொல்லும் போது கம்மியா பெய்யுது, கம்மின்னு சொல்லும் போது அதிகமா பெய்யுது, அது வேற கதை. ஆனா வடகிழக்கு பருவமழையில தான் தமிழகம் அதிக மழை பொழிவு பெறும். ஏன்னா அக்கார்டிங் டு டேட்டா, இப்ப இந்தியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா வரல. சோ இந்தியா இதுன்னு வச்சுக்கோங்க, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி, மேற்கு பகுதி. இங்க வடக்குல ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தாறு பாலைவனத்துல எல்லாம் என்ன போனா அதிகமா காற்றழுத்த தாழ்வு உண்டாகும். அங்க இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு தென்மேற்கு கடலான இந்த அரபிக்கடல்ல ஏற்படக்கூடிய நீராவிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா தன் வசம் இழுக்கும், இந்த பக்கம் இழுக்கும். ஓகேவா? அதுதான் தெற்குல இருந்து மேற்கு நோக்கி நகர்கிறது. அதுதான் தென்மேற்கு பருவக்காற்று. எந்த நேரத்துல? ஜூன்ல இருந்து செப்டம்பர். அப்ப வடக்குல வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம் அங்கெல்லாம் வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, வறண்ட பகுதிகள் குறைந்தபட்ச காற்றழுத்த தாழ்வுனால என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய நீராவிகள் எல்லாம் இழுத்து மழை பொழிய வைக்கும். இங்க ரொம்ப வெயிலா இருக்கே, வாங்க நீங்க கொஞ்சம் மழையை பொழிச்சுட்டு போங்க. அப்ப இங்க ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, இப்ப படிச்சேன்ல, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்குது பாரு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் உயரம். அப்ப போயிட்டு இங்க இருக்கக்கூடிய நீராவிகள் போய் அந்த மலை மேல முட்டின உடனே மேகமா மாறி திருப்பி கேரளாக்கே வந்து மழையை கொடுத்துரும், கர்நாடகாக்கே மழையை கொடுத்துரும். அப்ப தென்மேற்கு பருவக்காற்றினப்போ கேரளம், கர்நாடகம்லாம் அதிக மழைகளை சந்திக்கும். தமிழ்நாட்டுல எல்லாம் அதிகமா வராது. அந்த மலையும் தாண்டி கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா அது நமக்கு ஆச்சரியம், அதுவே இவ்வளவு நேரம் பெய்யுது. அப்ப இங்க இருக்கக்கூடியதெல்லாம் இழுத்துக்கும். திருப்பியும் வடகிழக்கு பருவமழையில் அந்த அக்டோபர் டு டிசம்பர் இருக்கு பாரு, அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய இந்த அரபி பே ஆஃப் பெங்கால்லாம் சொல்றோம்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்க இருந்து மறுபடியும் காற்றுகளை இழுக்கும். அப்ப வடக்குல இருந்து மறுபடியும் கிழக்கு நோக்கி வரும் காற்றுகள். அப்பதான் இந்த பக்கம் வர்றதுனால, முதல்ல இப்படி போச்சு, அடுத்தது இப்படி வரும். அப்படி வர்றதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்களான ஒடிஷா, ஆந்திரா, நம்ம தமிழ்நாடு, இவங்கெல்லாம் தமிழக கடலோர மாவட்டங்கள், இவங்கெல்லாம் நல்ல மழை பொழிவை காண்பார்கள். அப்ப அக்டோபர் டு டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று, ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று. தெரிஞ்சுக்கோ. அடுத்தது தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி. மழையை பத்தி பார்த்தோன்னே மழை பெறும் பகுதியை கேட்டாங்க. என்ன மழை? எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் அதிகம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? மவுசின் ராம். அப்போ தமிழ்நாட்டுல சின்ன கல்லாறு. இந்த செஷனுடைய ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க மவுசின் ராம் சொல்லிட்டு, நானே கூட நடத்தினேன். இப்ப இது சின்ன கல்லாறு. அப்பே கேட்டு பழகின கொஸ்டின் தான், ஈஸியா ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்க. 5வது கொஸ்டின் ஓவர் 6. ரீகர் மண் என்று அழைக்கப்படும் மண் இது. முதல்ல மண் வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மண்ணுனா என்ன? ஒரு பாறை வந்து துண்டு துண்டா போயிருக்கிறது தான் மண்ணு. ஒரு படத்துல இவரே கேட்பாரு, செந்தில் சாரும் கவுண்டமணி சாரும் பேசும்போது, இது என்னண்ணே? செங்கல். இருங்கண்ணே, உடச்சு தூளா, இதானே வாழ்க்கை, தூளா போயிடுச்சு பாருங்க. இப்ப இருந்து செங்கல் அப்படியே தூளா மண் ஆயிடுச்சு. அதான் ஒரு பாறையை உடச்சு வர்றதுதான் மண்ணு. அப்ப மண் என்பது சாதாரண உருவானதுல ஒரு பெரிய பாறையினுடைய சிறு சிறு துகள்கள் தான் மண்ணு. அப்ப மண்ணினுடைய வெரைட்டிஸ் பாரு. மண்ணு மணல்னு சொல்லலாம். மணல்னு ஒரு வெரைட்டி இருக்கு, 5 வகை இருக்கு. அதுல மணல் ஒண்ணு. 2வது வண்டல் மண். 3வது செம்மண். 4வது கரிசல் மண். இதெல்லாம் மண்ணோட வகை, தெரிஞ்சுக்கோ. 5வது சரளை மண்ணுன்னு சொல்லலாம், இல்லைன்னா துருக்கல் மண்ணுன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து துருக்கல் மண். இன்னொரு பேரும் இருக்கு, மலைமண். மலையமான் இல்ல, மலைமண், மலையில இருக்கக்கூடிய மண். சோ மணல் அப்படின்னா கடற்கரை ஓரங்கள்ல நீ காணக்கூடிய சிறு சிறு மணல் துகள்கள் தான். கடற்கரையோரம் பீச் ஓரத்துல இருக்கும் பாரு, அந்த மண்ணு தான் மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அந்த மணல்ல எதெல்லாம் உற்பத்தி பண்ணலாம்னா, தென்னை மரம் வைக்கலாம், சவுக்கு தோப்பு இருக்கும், அப்ப சவுக்கு வைக்கலாம், முந்திரி வைக்கலாம். இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்ல என்ன பண்ணலாம், மணல்ல பயிர் செய்யலாம். வண்டல் மண், விளைச்சலுக்கு உகந்த மண் வண்டல் மண். இதுலதான் பொட்டாசியம் சக்தி அதிகமா இருக்கு. என்ன சக்தி? பொட்டாசியம். அப்ப இது கூட எக்ஸாம்ல கேட்கலாமா? இப்ப குரூப் 4ல கேட்டிருந்தாங்க,
பொட்டாசியம் சத்து எதுல அதிகமா இருக்கு? வண்டல் மண்ல தான் அதிகமா இருக்குது பொட்டாசியம். அப்ப செம்மண்ல எது அதிகமா இருக்குது? இரும்பு. இரும்பு அதிகமா இருக்கிறதுனாலதான் செம்மண் சிவப்பு கலர்ல இருக்கும். அப்ப இரும்பு அதிகமா இருக்கிறதுனால செம்மண் என்ன கலர்ல இருக்கு? சிகப்பு கலர்ல இருக்கு. அப்ப வண்டல் மண் எதுல இருக்கு? பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு. கரிசல் மண்ல எதுலாம் அதிகமா இருக்கும்னா இரும்பு அதிகமா இருக்கும், பொட்டாசியம் அதிகமா இருக்கும், இன்னொரு வேற ஏதோ கூட இருக்குமா, அது கூட அதிகமா இருக்கும் கரிசல் மண்ல. ஓகேவா? சரி. வண்டல் மண்ல ரெண்டு இருக்கு, பழைய வண்டல் மண், புதிய வண்டல் மண். புதிய வண்டல் மண் தான் விவசாயத்துக்கு ரொம்ப ஏற்றது. அதனாலதான் வந்து நம்ம இதெல்லாம் போடலாம், பயிர், நெல், கரும்பு எல்லாமே போட்டு விளைவிக்கலாம். சோ வண்டல் மண், பழைய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவாங்க, புதிய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து காதர், புதிய வண்டல் மண். பழைய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவாங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. புதிய வண்டல் மண்ணுக்கு பேர் காதர், பழைய வண்டல் மண்ணுக்கு பேர் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போ. செம்மண், இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். எங்க? தமிழ்நாட்டுல, நம்ம கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் செம்மண் அதிகமா கிடைக்கும். அதுவும் தமிழ்நாட்டுல வந்து ராமநாதபுரம், சிவகங்கை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய கிடைக்கும். கரிசல் மண், இந்த மண்ணுக்கு தான் இன்னொரு பேர் என்ன? ரீகர் மண். அப்ப ரீகர் மண் என்று அழைக்கப்படக்கூடிய மண் எந்த மண்? கரிசல் மண். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அவங்களெல்லாம் குறை சொல்லல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, கரிசல் மண் இன்னொரு பேர் தான் ரீகர் மண். பருத்தியை விளைவிக்க ஏற்ற ஒரு மணலும் கரிசல் மண். இதுவும் கேள்வியில கேட்கும். அடுத்தது சரளை மண், துருக்கல் மண். அதை மலை மண் சொல்லுவாங்க. அப்ப மலைப்பகுதிகளில் உள்ள மணலை தான் சரளை மண், துருக்கல் மண். அதுலதான் காஃபி, தேயிலை இதெல்லாம் பயிரிடலாம். ஓகேவா? அப்ப மணலை பத்தி தெரிஞ்சிச்சா? அப்ப ரீகர் மண் என்று அழைக்கப்படும் மண் எது? கரிசல் மண். அடுத்தது, தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமாக காணப்படும் மாவட்டம். கூகுள் டேட்டா படி இதுக்கு ஆன்சர் நீலகிரி தான் போட்டிருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஸ்கூல் புக் டேட்டா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி. அப்ப தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வகை மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி. ஸோ ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா காடுகள் இருக்கணும். காடுகளை அழிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்து மூலமா நம்ம ஒரு நல்ல செய்தியை சொல்லிப்போம். காடுகளை அழிக்க கூடாது, டிஃபாரஸ்டேஷன்ன்றது இருக்கவே கூடாது. அப்ப காடுகள் என்பது மிக முக்கியமான ஒரு இது. காடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். காடுகளை அழிக்கக்கூடாது, வனங்கள் என்பது ரொம்ப இருக்கணும். ஏன்னா ஒரு நாடு நிறைவேறனா கண்டிப்பா 33% காடுகள் இருந்தே ஆகணும். அப்பதான் ஒரு நாடு சமநிலை தன்மையோட நடுநிலைமையா இருக்கும், எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாத. நம்ம தான் அழிச்சிட்டே வரமே. இப்ப தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்களேன், நம்ம பிரிச்சோம், கேரளா போயிடுச்சு, கேரளா கொஞ்சம் காடுகளை எடுத்துட்டு போயிடுச்சு, கர்நாடகா, ஆந்திரா எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு நம்ம கிட்ட இப்ப கிட்டத்தட்ட இருக்கிறதே 17% காடுகள் தான் தமிழ்நாட்டுல. அதுலயும் 2.5% காடுகள்ல தான் வந்து நம்ம பாதுகாக்கப்பட்ட வனங்களாவே அறிவிச்சிருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய காடுகள்ல பாதுகாக்கப்படாத வனங்கள் தான். அப்ப பாதுகாக்கப்பட்ட வனங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் மீறும். நாம என்ன பண்றோம்? பில்டிங்க்குன்னு அடிக்கிறோம், ரோடுக்குன்னு எடுக்கிறோம். இந்த மாதிரிலாம் போகுது, காடுகள் போகுது. என்ன பண்றது? சொல்ல முடியாது. சோ தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமாக காணப்படும் மாவட்டம் வந்து தர்மபுரி, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, மேகமலை வனவிலங்கு சரணாலயம் காணப்படக்கூடிய மாவட்டம் இது. முதல்ல மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எதுக்கு அப்படின்னா இது ஒரு புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகமா இருக்கு. எத்தனாவது புலிகள் காப்பகம்? இந்தியாவில் 51வது புலிகள் காப்பகமாக செயல்படக்கூடியதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா மேகமலை வனவிலங்கு சரணாலயம். இது வெறும் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர், என்ன சொல்றாங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் சொல்றாங்க. வனவிலங்கு சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனவிலங்கு சரணாலயம் எதுக்கு ஃபேமஸ்னா சாம்பல் நிற அணிலுக்கு ஃபேமஸ். என்னத்துக்கு? சாம்பல் நிற அணில பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு ஃபேமஸ். மேகமலை வனவிலங்கு சரணாலயம் புலிகள் என்னன்னாங்க 8 புலி இருந்துச்சு, அதுக்கப்புறமா 11 புலியா மாறிச்சு, அதுக்கப்புறமா 14 மாறிச்சு. சரி, புலிகளை வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாத்துட்டு வரீங்க, அதனால அது ஒரு புலிகள் காப்பகமா அறிவிச்சலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் மேகமலை வனவிலங்கு சரணாலயத்தை வந்து புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. எத்தனாவது புலிகள் காப்பகம்? 51வது புலிகள் காப்பகம். அப்போ மேகமலை வனவிலங்கு சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. தேனி. ஓகே, அடுத்த क्वेश्चन. தேயிலை மற்றும் காபி பயிரிடுவதற்கு ஏற்ற மண். இப்பதான் நான் சொன்னேன், செம்மண், வண்டல் மண், உவர்மண், சரளை மண்ணுன்ட்டு. இப்பதான் நான் சொன்னேன் சரளை மண் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? துருக்கல் மண். அதான் என்னன்னு சொன்னேன்? மலை மண்ணுன்னு சொன்னேன். மலை மண் தேயிலைலாம் நீ பார்த்துருப்ப. டீலாம் எங்க இருக்கும்? மலையில தான் இங்க விளைச்சிருப்பாங்க, அங்க தான் எல்லாமே கல்டிவேட் பண்ணுவாங்க, காஃபி, தேயிலைலாம். அப்போ துருக்கல் மண், சரளை மண், மலை மண் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மண்ணுல தான்
தேயிலை மற்றும் காஃபி பயிரிடுவதற்கு உகந்த மண். இருக்கிறதுல டீ ப்ரொடக்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் இந்தியாவில்? தேயிலை உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் மாநிலம் அசாம். எதுக்கு? டீ, தேயிலைக்கு. கிட்டத்தட்ட அசாம் 50% உற்பத்தி அவங்களே பண்றாங்க. இந்தியாவில் உற்பத்தி ஆகிற மொத்த தேயிலையில 50% தேயிலை யார உற்பத்தி பண்றாங்க? அசாமே. அப்ப இரண்டாவது இடத்துல தான் நம்ம தமிழ்நாடு இருக்கும். இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு. அப்போ ஃபர்ஸ்ட் அசாம், ரெண்டாவது தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில். தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த வகை மண்? சரளை மண். ஓகே. தமிழ்நாட்டில் ஆகாய கங்கை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொன்ன ஆகாய கங்கைன்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அது அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆகாய கங்கை எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கொல்லி மலை. எத்தனை அடி? ஆகாய கங்கையினுடைய அடி 300 அடி. அப்ப கொல்லிமலை என்ற மலைப்பகுதியில் உள்ள இந்த ஆகாய கங்கை 300 அடியை சேர்ந்தது. இது எந்த மாவட்டத்தில் இருக்கு? நாமக்கல். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th ஜியோகிராஃபி. ஓகேவா? கொஞ்சம் இம்பார்ட்டண்டா கவனிங்க. கொல்லிமலை மலையில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி 300 அடி. ஓகேவா? அது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. அடுத்த கொஸ்டின். தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் டெல்டா பகுதியை உருவாக்கும் ஆறு. டெல்டா நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்ப. என்ன டெல்டா? காவேரி டெல்டா. காவேரி டெல்டா பகுதியை சேர்ந்தவர்கள், காவேரி டெல்டா பகுதியை சேர்ந்த விவசாயிகள், காவேரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் இப்படின்னு சொல்லியே நமக்கு வளர்த்துட்டாங்க. அப்ப டெல்டா பகுதி ஒரு நல்ல ஒரு விளைச்சலை தரணும், ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை அது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா எந்த நதியினுடைய உதவி தேவை? காவேரி. அப்ப தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் டெல்டா பகுதியை உருவாக்கும் ஆறு காவிரி. அப்ப டெல்டானாலே காவேரி தான். தஞ்சாவூர் அந்த பக்கம்லாம். ஓகேவா? அப்ப தென்னிந்தியாவின் தோட்டம் எது அழைக்கப்படுது? டெல்டா பகுதி. காவேரி டெல்டா பகுதி தான் எது அழைக்கப்படுது? தென்னிந்தியாவின் தோட்டம். 2 கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். டெல்டா பகுதியை என்னவென்று அழைப்பார்கள் தென்னிந்தியாவில்னா? காவேரி டெல்டா. சரி, தென்னிந்தியாவின் தோட்டம். அடுத்தது, காவிரி மற்றும் தென்பெண்ணை டெல்டா பகுதிகளில் நடைபெறும் வேளாண்மை எது? நம்மலாம் நல்லா தெரியும். அரிசி நெல் விளைவிப்பிற்கு அது ரொம்ப மகத்தானது. அப்ப அங்க நடைபெறக்கூடிய வேளாண்மைக்கு என்ன ஒரு பொருள்னா கலப்பு வேளாண்மை. 2 அல்லது 3 விதமான பயிர்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களை விளைச்சலை உற்பத்தி பண்ணா அது கலப்பு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப டெல்டா பகுதிகளிலும் சரி, காவேரி தென்பெண்ணை டெல்டா பகுதிகளிலும் சரி, எந்த விதமான அதிகப்படியான இது பண்ணுவாங்க? கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மை, மிக்ஸ்டு அக்ரிகல்ச்சர் ஃபேமஸ். அதாவது 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைச்சல்கள். கரும்பு பயிரிடுவாங்க, நெல் பயிரிடுவாங்க, அந்த மாதிரி நிறைய வகை பயிர்களை பயிரிடுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உகந்த இடம். அடுத்தது 13. மதராஸ் மாகாணம் யாரால் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா ஊருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ணாதுரை அவர்களால் தான். சொல்லிடுவே. சங்கர் லிங்கனார்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது 1947. குடியரசு ஆக்கப்பட்டது 1950. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம 47 சுதந்திரம் வாங்கணும், 50ல குடியரசு பெற்றோம். ஆனா 1953ல சுதந்திரம் வாங்கி குடியரசு வாங்கி அப்பெல்லாம் எந்த நாடுமே என்ன பண்ணல, பிரிஞ்சு இல்ல. கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாரையுமே என்னன்னு சொன்னாங்க? மதராஸ் மாகாணம் தான் சொன்னாங்க. மதராசப்பட்டினம் ஒரு படம் வந்துச்சு. எமி ஜாக்சனை பார்த்திருப்பீங்களே படத்துல, ஆரியாவை பார்த்திருப்பீங்களே. அப்ப அந்த படம் பேரே என்ன? மதராசப்பட்டினம். அப்ப கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே சேர்ந்து, அனைத்து இதுமே சேர்ந்து என்னதான் மாநிலங்களுமே சேர்ந்து மதராஸ் மாகாணம் அப்படிதான் இருந்தது. மொழி வாரியாக பிரித்தார்கள். நீ தெலுங்கு பேசுறியா, நீ தனியா போ. கன்னடா பேசுறியா, தனியா போ. மலையாளம் பேசுறியா, தனியா போ. மொழி வாரியாக பிரிக்கப்பட்டார்கள். 1953ல ஆந்திரா ஃபர்ஸ்ட் குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சு. என்ன விட்டுருங்க, நான் போறேன் தனியான்ட்டு. போ. ஆந்திரா 1953ல பிரிஞ்சிருச்சு. 1956ல சங்கரலிங்கனார், கண்டன் சங்கரலிங்கனார்னு சொல்லுவாங்க. விருதுநகரை சேர்ந்தவர். எந்த நகரை? விருதுநகரை. விருதுநகர்ல இருக்கவங்க தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. யாராவது விருதுநகர் இருந்தீங்கன்னா பாராட்டிக்கோங்க. நான் விருதுநகர் காமராஜர் சேர்ந்தார். அடுத்தது கண்டன் சங்கரலிங்கனார் அவர்கள். சோ இவர் தான் என்ன பண்ணாரு? எதுக்கு நாங்க மதராஸ்ன்னு வச்சுக்கணும், எங்களுக்கு வேணாம், தமிழ் பேசக்கூடிய எங்களது நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யுங்கள் அப்படின்னு 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாம இருந்து செத்து போனாரு. எங்க நாடோட பேரை மாத்துங்க. அப்போ எதுக்கும் சாப்பிடாம இருக்கீங்க சண்டை போட்டு பாருங்க. ஒருத்தர் தமிழ்நாடுன்னு பேரை மாத்தத்துக்காக சாப்பிடாம இருந்து செத்து போனாரு 76 நாட்கள். அப்ப
அப்போ வந்து அந்த 76 நாட்கள் அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது நிறைய தலைவர்கள் அவர்களை சென்று சந்தித்தனர். அதுல அண்ணாதுரையும் ஒருவர். இவர் போய் சந்திக்கும் போது அண்ணாதுரை அவர்கள் என்ன வாக்களிச்சார்னா, நான் முதலமைச்சரா பதவி ஏத்தனா நான் உங்களுடைய கட்டளையை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அப்போ 1967 அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். எப்போ? 1967 பதவியேற்றத்துக்கு அப்புறமா சட்டசபையில சொல்றார், தமிழ்நாடு என்ற பேரை மாத்திக்கலாம், நமக்கு மதராஸ் மாகாணம் வேணாம், தமிழ்நாடு மாத்திக்கலாம், தமிழ் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் 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 வாழ்க. அதனாலதான் நம்மளுடைய எம்ப்ளம்ல என்ன இருக்கும்? தமிழ் வாழ்க அப்படின்னு இருக்கும். சோ அண்ணாதுரை அவர்கள் 1967 சட்டசபையில கீவா ஆதித்தனார் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அவை தலைவராக இருக்கக்கூடிய அந்த சட்டசபையில சொன்னாரு, தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா 1969 இருந்து ஜூலை மாசம் 18ஆம் தேதியில இருந்துதான் என்ன மாறுச்சு? சாரி, 1967 ஜூலை 18 தான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, தமிழ் வாழ்க ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, தமிழ்நாடுன்னு பேர் மாத்திக்கலான்னு. என்னில இருந்து தமிழ்நாடுன்ற நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1969 இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு, இந்த வருஷத்துல இருந்து. அப்ப தமிழ்நாடுன்ற பேருக்கு பின்னாடி எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு பார், சும்மா எல்லாம் வந்து இல்லம்மா. யோசிச்சுக்கோ. அண்ணாதுரை அவர்கள் தான் பேர் வச்சார். அடுத்தது, சொர்ணவாரி அறுவடை காலத்தில் விளையும் முக்கிய பயிர்கள் எது? பருத்தி மற்றும் திணைகள் தான். பஞ்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் திணைகள்லாம் விளைவிப்பாங்க. எப்போ? சொர்ணவாரி. நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. சொர்ணவாரி, மானாவாரி, சம்பா, பின் சம்பா, நாரை, நகரையோ நாரையோ ஏதோ ஒண்ணு சம்திங், இந்த மாதிரி நிறைய இருக்கு காலங்கள், அறுவடை காலங்கள். அதுல சொர்ணவாரி அறுவடை காலத்தில் விளையும் முக்கிய பயிர்கள் வந்து பருத்தி மற்றும் திணை. உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? இந்த சொர்ணவாரி அறுவடை காலம் சொல்றோம்ல, இது எந்த மாதம்? ஜூனா, ஆகஸ்டா, ஜூலையா, எந்த மாதம் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ். ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணு உன்னுடைய ஆன்சர். அது உனக்கான கேள்வி, சொர்ணவாரி அறுவடை காலம். அடுத்தது, தமிழ்நாடு. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரியுமா? தமிழ்நாடு இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன், இது பாருங்க, ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் கேட்கலாம். தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய TRRI, இதுதான் இதனுடைய சுருக்கம். தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆடுதுறை. ஆடுதுறை எங்க இருக்கு? ஆடுதுறை எங்க இருக்கு? தஞ்சாவூர். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர்ல தான் இருக்கு இந்த தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது கூட கேள்வி கேட்கலாம், எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கலாம். ஆடுதுறை, தஞ்சாவூர். எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1985 வருஷம் தான் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. அடுத்தது, தவறான விடையை தேர்வு செய்க. தேசிய திணைப்பயிர் ஆண்டு, நேஷனல் மில்லட்ஸ் இயர்னு சொல்லுவாங்கம்மா. திணைப்பயிர், ஆமா, நேஷனல் மில்லட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. நேஷனல் மில்லட்ஸ் இயர் 2018 தான். சரி, இந்தியாவில் திணைப்பயிர் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2018. சரியான ஒண்ணு, சரியாதான் பொருந்திருக்கு. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலி கப். இப்பதான் சொன்னேன், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது தஞ்சாவூர். தஞ்சாவூர். அப்ப தவறானது எது? அதுதான். அதுதான் தவறான விடையை தேர்வு செய்திருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்சர். இதுதான் தவறு, அதனால அது சரி. புரதத்தின் முக்கிய ஆதாரம் இல்ல, முக்கிய ஆதாரம். முக்கிய ஆதாரம் பருப்பு வகைகள். சூப்பர், இது ரெண்டுமே கரெக்ட். அப்போ இதுல ஒரு கரண்ட் அஃபேர் क्वेश्चन சொல்லட்டுமா? சர்வதேச, இது வந்து தேசிய, நேஷனல், நம்ம இந்தியாவுக்குள்ள திணைப்பயிர்கள் ஆண்டா கொண்டாடினது வந்து 2018 வருஷம். உலக அளவுல சர்வதேச திணைப்பயிர் ஆண்டுன்னு ஒண்ணு இருக்கு. சர்வதேச திணைப்பயிர் ஆண்டு இது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023, அடுத்த வருஷம் தான். அப்ப கரண்ட் அஃபேர் நடப்பு நிகழ்வுகள் இது கேட்கலாம். சர்வதேச திணைப்பயிர் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 2023, அடுத்த வருஷம். இதே தேசிய திணைப்பயிர் ஆண்டு வந்து 2018 முடிஞ்சு போனது. ஓகேவா? சோ அடுத்து 17வது क्वेश्चन, வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படும் முக்கிய வாணிப பயிர். வாணிபம்னா காசு நிறைய வரக்கூடிய பயிர், அதாவது ஓராண்டு பயிர்ல இருந்தா ரொம்ப நமக்கு காசு அதிகப்படுத்துகிறோம். அப்ப ஓராண்டு பயிராக கருதப்படக்கூடிய கரும்பு, அதுதான் தமிழ்நாட்டின் மிக முக்கிய வாணிப பயிர். மிக முக்கிய இழைப்பயிர்னு கேட்டிருந்தா எது? பருத்தி. இழை மற்றும் வாணிப பயிர்னு சொன்னா அது பருத்தி.
மிக முக்கியமான வாணிப பயிர்னா கரும்பு. உணவு பயிர் நெல்லு. நிலக்கடலைன்றது எண்ணெய் வித்து பயிர். எண்ணெய் முக்கியமான எண்ணெய் வரக்கூடிய பயிர் எதுனா கேட்டா நிலக்கடலை. ஓகேவா? நிறைய கேள்வி இதுல நிறைய பயிர் இருக்குல்ல. எண்ணெய் பயிர் நிலக்கடலை, இழைப்பயிர் பருத்தி, வாணிப பயிர் கரும்பு. தெரிஞ்சுக்கோ. 18வது கேள்வி. இந்தியாவின் தேயிலை அதிகமாக விளையும் மாநிலம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அசாம் தான். அசாம் தான் இந்தியாவில் வந்து டீயை வந்து அதிகமா உற்பத்தி பண்ணி தரக்கூடியது. 2வது இடம் எது? தமிழ்நாடு. காப்பி இருக்குல்ல, அப்ப காப்பி பத்தி கேட்கலாம்ல. டீ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். காப்பில ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகம். தெரிஞ்சுக்கோ. காஃபில ஃபர்ஸ்ட் கர்நாடகம், 2வது நம்ம தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட காப்பில மேல இல்லம்மா, கீழே தான் ஃபுல்லா கேரளா. இவங்க 3 பேர், நம்ம 3 பேர் சேர்ந்தே 98% காஃபியை உற்பத்தி பண்ணிடும். பாக்கி 2 தான் அங்கங்க. ஆனா டீல அசாமே எத்தனை சதவீதம் சொன்னேன்? 50% உற்பத்தி, ஒட்டுமொத்த உற்பத்திலன்னு சொன்னேன். சரி, ஓகேவா? அப்ப இந்தியாவில் தேயிலை அதிகமாக விளையும் மாநிலம் அசாம், 2வது வந்து தமிழ்நாடு. காப்பி அதிகமாக விளையும் மாநிலம் கர்நாடகம். 19வது கேள்வி. இந்தியாவின் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? சோ இந்தியாவின் ஏழை மக்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை நம்பிதான் இந்தியாவில் பெரும்பான்மையோர் இருக்காங்க. வேளாண்மை இல்லைன்னா இல்ல. அப்ப இந்தியாவில் வேளாண்மை என்பது ஒரு முக்கியமான ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சோ இந்தியாவில் விவசாயிகள் வேளாண்மையை நம்பிதான் இருக்காங்க. ஆனா பருவமழை பொய்த்தாலும், அது பருவமழை வரலனாலோ வேற எதனா வரலனாலும் கண்டிப்பா விவசாயம்ன்றது பொழிச்சு போயிடும். அப்ப இந்தியாவில் விவசாயிகள் வேறு ஒன்றத்தையும் நம்பணும். கால்நடை பராமரிப்பு, கால்நடையை வளர்க்கணும். கால்நடை அப்படின்னு சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா மாடு எருமை மாடெல்லாம் வளர்த்து கொட்டைகள்லாம் போட்டு அதுக்கு தீவனம் எல்லாம் கொடுத்து நல்லா வளர்க்கலாம். மாடு பால் தரும், நிறைய வளர்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பணம் இருக்கவங்களால தான் முடியும். ஏழைகளால மாடெல்லாம் வாங்கி பராமரிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. அதுக்கு கொட்டகை செலவு என்ன இருக்கு, தீவன செலவு என்ன இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏழைகளும் பசு மாதிரி ஒண்ணு வளர்ப்பாங்க. அது என்னன்னு கேட்கிறாங்க. ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா மாடுகளுக்கு நிகராக தன்னுடைய உழைப்பை தரக்கூடியது வெள்ளாடு. அப்ப இந்தியாவில் ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படக்கூடியது வெள்ளாடு. அடுத்தது 20வது கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் மண் மற்றும் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை எதுன்னு கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மண்ணு கல்லை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்களே இந்த அணையை. சோ அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணை பவானி சாகர் அணை. எந்த இடத்துல இருக்கு? போட்ட ரோடு, ஈரோடு. அப்போ பவானி சாகர் அணை இந்தியாவில் மண் மற்றும் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை பவானி சாகர் அணை. எங்க இருக்கு? ஈரோட்ல இருக்கு. இந்த பவானி சாகர் அணையினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பாரு, இன்னைக்குதான் 19 ஆகஸ்ட் 1955வது ஆண்டு இது என்ன பண்ணிருக்காங்க? திறந்து வச்சிருக்காங்க. யாரு? நம்மளுடைய கர்ம வீர காமராசர் அவர்கள் தான். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துல 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி திறக்கப்பட்ட மிகப்பெரிய அணை தான் பவானி சாகர் அணை. அப்போ இந்த கேள்விக்கான பதில் பவானி சாகர். இந்தியாவின் மிகப்பெரிய அணைன்னு கேட்டிருந்தா இந்தியாவில் மிகப்பெரிய அணை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. என்ன கமெண்ட் பண்றீங்களா? எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டது? இப்படிலாம் இருக்கும். சோ இந்தியாவின் மிகப்பெரிய அணை தெஹிரி அணை. கேள்வி கேட்பாங்க நாளைக்கா. தெஹிரி அணை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரகாண்ட். காண்டாயிட்டா தெரிக்க விட்டுருவான். அப்ப தெஹிரி அணை எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பாகிரதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அணையின்றி அமையாத அழகு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீருக்கு அழகு அணைதான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பவானி சாகர் அணை அவ்வளவு அழகா இருக்குமா. அது வந்து ஒரு கவிதையாவே சொல்லியிருப்பாங்க. சூரியனோட நிழல் படும் போது அது ஒரு ரெட் கலர் ஆரஞ்சு கலர்ல வருமா. அந்த அடிச்சு தண்ணி வந்து நுர வந்து வெள்ளை கலர்ல அப்படியே தேங்கி நிற்குமா. கீழே பாசிகள் படர்ந்து இருக்குமா. அப்படியே ஒரு சுதந்திர கொடியை போத்துற மாதிரி இருக்குமா பவானி சாகர் அணையில, ஈரோட்ல. அந்த மாதிரிதான் இந்தியாவின் மிகப்பெரிய அணை வந்து தெஹிரி அணை. அது இருக்கக்கூடிய மாநிலம் வந்து உத்தரகாண்ட். அது பாகிரதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு அணை, இந்தியாவின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அந்த அணையின் பெயர் என்ன? பக்ரா நங்கல் அணை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் ஜிப்சம் அதிகமாக கிடைக்கும் மாவட்டங்களில் ஒன்று. அப்ப வந்து இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? அதிகமாக கிடைக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்கல. அதிகமாக கிடைக்கும் மாவட்டங்களில் ஒன்று வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா திருச்சி. பெரம்பலூர், திருச்சி அந்த பக்கம் தான் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிப்சம் அதிகமாக கிடைக்கும். ஜிப்சம்
ஓகேவா? ஜிப்சம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு உனக்கே தெரியும். சிமெண்ட் வந்து அதிகமா சீக்கிரமா கெட்டியாகாம இருக்கிறதுக்காக. சோ ஜிப்சம் அதிகமா கிடைக்கும் இடம் திருச்சி. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் இது. எல்லாருமே இந்த ஊரை சேர்ந்தவங்களா என்னது கமெண்ட்ல தெரிவிக்க விட்டுட்டு இருப்பீங்களா உங்க வழியில. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெசவு தலைநகரம் என்று அழைக்கக்கூடிய இடம் கரூர். சி ஆப்ஷன் கரூர். அப்ப கரூர் தான் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்டம். அடுத்தது தேங்காய் உற்பத்தியில் புவிசார் குறியீடு, அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக்னு சொல்லுவாங்க. ஜிஐ டேக், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், புவிசார் குறியீடு. ஒண்ணுத்துக்கு ஒரு ஃபேமஸ். மல்லிகை மதுரை, மதுரை மல்லிகை அப்படின்றோம்ல. ஈரோடு மஞ்சள், வேலூர் வெயில் தான் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல ஸ்பெஷல். அது அந்த ஊருக்கான ஒரு ட்ரெடிஷன். திருநெல்வேலி அல்வா. அந்த மாதிரி தேங்காய்க்கு புவிசார் குறியீடு பெற்ற ஒரு நகரம் வந்து ஏந்தோல் மொழி. ஏந்தோல் மொழி. ஈரோடு இப்ப ரீசெண்டா தான் வாங்குச்சு. அப்ப அதெல்லாம் கேட்கலாம் உனக்கு. மஞ்சளுக்கான புவிசார் குறியீடு பெற்ற ஒரு மாவட்டம் ஈரோடு. 24 தமிழ்நாட்டில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி தான். ஏன் நீலகிரி சொல்றோம்னா பாலின விகிதம் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். பாலின விகிதத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது செக்ஸ் ரேஷியோ, ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலிடத்துல இருக்கிற மாவட்டம் இது நீலகிரி தான். நீலகிரியில ஜனத்தொகை கம்மி, அதனாலதான் ஆண்களுக்கு பெண்கள் சரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலில் இருக்கக்கூடியது சென்செக்ஸ் அடிப்படையில நீலகிரி தான். தமிழ்நாட்டில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டமும் இதுதான், நீலகிரி தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஃபார் யுவர் திஸ் செஷன். தமிழ்நாட்டில் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? அப்ப தமிழ்நாட்டுல ஹைவேனாலே பெருசா தான் இருக்கணும். அதுக்கு பேர், அதனாலதான் அது பேர் ஹைவே. ஆனா ஹைவேல பெருசும் இருக்கு, சின்னதும் இருக்கு. பெருசு எதுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு பாத்தீங்கன்னா NH-44. கிட்டத்தட்ட ஓசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கு. கன்னியாகுமரி வரையும் இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர்னா 627 கிலோமீட்டர்ல இருக்கு. 627 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொண்ட மிகப்பெரிய NH வந்து இது NH-44. NH-785 தான் சின்னது, இங்க கேட்டிருக்கிறது குறைந்த. அப்போ NH-785 எந்த இரு நகரங்களை இணைக்குதுன்னு பார்த்துக்கோ. அதுவும் கேட்பாங்க எக்ஸாம்ல. மதுரையில இருந்து நத்தம் பகுதியை இணைக்கக்கூடிய இந்த NH-785 தான் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில். ஓகேவா? தெரிஞ்சிச்சா? ஈஸி தானே? அப்ப நமக்கு இந்த 25 கொஸ்டின் படிக்கணும்ல. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லும் போது கொஞ்சமாவது புரியுது இல்ல, நம்ம படிச்சதெல்லாம் கொஞ்சம் படிக்காததெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்றோம்ல. அதுக்காக தாங்க இந்த மாதிரி பண்ணேன். உனக்கு திட்டத்துக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சுதான் பண்ணேன். ஓகேவா? சரி, ஓகே, நல்லபடியா படிங்க. ஸோ இதுக்கு மேலேயும் எபிசோட்ஸ் கண்டினியூஸா வரும் திங்கள்ல இருந்து திருப்பியும். ஸோ நல்லபடியா உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிற வரையும் தான், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிற வரையும் தான் கண்டிப்பா எங்களால் அடுத்தடுத்த செஷன்ஸ் எடுத்துட்டு போக முடியும். ஸோ எல்லாருமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்களும் வந்து தொடர்ந்து உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறோம். முப்படை பயிற்சி மையம். இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.